सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। கடும் தவம் இயற்ற வேண்டும். அதன் மூலமாக தன்னுடைய புண்ணிய பாவ வினைகளை எல்லாம் அழித்துக் கொண்டு உபாசனையின் மூலமாக மனதை ஒருமுகப்படுத்தும். நிதித்தியாசனத்தின் மூலமாக உண்மையை உணர வேண்டும் என்று சொல்லி போன ரிஷபதேவருடைய பையன் பரதன் மான்குட்டி இடத்திலே அபிமானம் கொண்டு மான்குட்டியவே நினைத்து தன்னுடைய உடலை விடுகிறார். மான்குட்டி பிறவி என்பது கிடைக்கிறது. மானுடைய இனத்தில் பிறவி கிடைக்கிறது. மானாக பிறந்தவர் எந்த ஒரு ஜீவராசியிடத்திலும் பற்றுதலை வைக்காமல் கவனமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து உயர்ந்த அந்தணர்களுடைய குலத்திலே வந்து பிறக்கிறார். அந்தணர் குலத்திலே அவரை எல்லோரும் அவமதிக்கிறார்கள். ஜடத்தை போல் அவர் இருக்கின்றார் என்று சொல்லி அவருக்கு ஜடபரதன் என்று பெயரை வைத்தார். காரணம், எல்லா அனுபவங்களையும் அனுபவித்த போதும் கூட இந்த அனுபவத்திலிருந்து எந்த விதமான உணர்வுகளையும் வெளிக்காட்டார் தன்மை. பைத்தியக்காரனை போல, மூடனை போல, செவிடனை போல, சூடனை போல, மௌனியை போல, இப்படி எல்லா வகையிலும் சலனமே அற்றவராக இருக்கின்றார். எல்லோரும் காரியங்களை குறிக்கிறார்கள், தூண்டுகிறார்கள். எல்லா காரியத்தையும் செய்தாலும் கூட தன்னை இப்படி நிந்திக்கிறார்களே, கஷ்டப்படுத்துகிறார்களே என்கின்ற எண்ணம். வேதங்கள் படிப்பதிலே நாட்டம் ஒன்றா என்றால் இல்லை.
உலகத்து விஷயங்களிலே நாட்டம் உண்டா என்றால் இல்லை. சரி, தன் உடலையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அல்லவா, அதற்காகவாது சம்பாதிக்க வேண்டாமா, அதற்காவது உணவை தேட வேண்டாமா என்றால் அதற்கும் தயாராக எந்த வகையிலும் சலனம் அற்றவராயிருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். காரணம் என்ன? கடைசியாக நாம் பார்த்தோம், எந்த ஒரு வஸ்துவானது பிறப்பும் இல்லாமல் இறப்பும் இல்லாமல், எந்த ஒரு வஸ்துவானது பிறப்பும் இல்லாமல் இறப்பும் இல்லாமல், பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய வாசனைகள் இல்லாமல், பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய அறியாமை இல்லாமல், அகங்காரம் இல்லாமல், விருப்பு வெறுப்பு இல்லாமல், எந்த ஒரு வஸ்துவானது எல்லாவற்றையும் கடந்திருக்கின்றதோ ஏற்பட்ட ஒரு வஸ்துவிடத்திலேயே தன்னுடைய முழு அறிவையும் செலுத்தக்கூடியவராய் வெளிப்பாடு என்ன? சீதம் உஷ்ணம், சுகம் துக்கம், மானம் அவமானம், லாபம் அலாபம், பிரியம் அப்பிரியம், என்ன தனக்கு ஏற்பட்டாலும் சரி அது தான் அல்ல, தனக்கு அவைகள் அல்ல. தானும் அவைகள் அல்ல, அவைகளும் தன்னுடையவை அல்ல. இந்த நிலையிலே இவருடைய வாழ்க்கை முறையானது அமைகிறது. உடலிலே உபவீதம் இருக்கிறது, பூணலை அணிந்து கொண்டிருக்கிறார். அது ஒன்றுதான் அவர் பிராமணர் என்பதற்கும், பிராமண குலத்திலே பிறந்தார் என்பதற்கு உண்டான அடையாளம். மற்றபடி அவரை அவ்வளவு சுலபத்திலே யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதவராய் உடல் மெலிந்து போய், முகத்தில் இருக்கக்கூடிய தேஜஸானது மறைந்து போய், உடல் முழுக்க புழுதிகள் படிந்து போய், குளித்தே பல காலங்கள் ஆகிவிட்டது. அதனுடைய அழுக்கின் காரணத்தினாலே உடலுடைய மென்மையான தன்மையானது தெரியாமல் போய், இதெல்லாம் அவருடைய தோற்றங்களாக, வெளி தோற்றங்களாக இருக்கிறது. எல்லோரும் அவரை கூலி வேலைக்கு அழைத்துக் கொண்டு போகிறார்கள். ஏன்னா ஞானம் இல்லை என்று நினைக்கிறார். இவருக்கு எந்த ஞானமும் இல்லை, ஆயினாலே கூலி வேலை செய்யத்தான் இவர் அருகதை உடையவர் என்று சொல்லிக்கொண்டு கூலி வேலையை கொடுக்கிறார். கூலி வேலையிலே கிடைக்கக்கூடிய உணவை உட்கொள்கிறார். உணவு கிடைத்தால் சாப்பிடுகிறார், இல்லை என்றால் இல்லை. தன் சகோதரர்களாலேயே இவ்வாறு நடத்தப்படுகிறார். எல்லா அவமானங்களும் இவருடைய வாழ்க்கையிலே இவருக்கு தன்னுடைய சகோதரர்களால் ஏற்படுகிறது, மற்றவர்களாலும் ஏற்படுகிறது. தனக்கு உணவு கிடைக்கவில்லை என்று சொன்னால், மாடுகள் எதை உண்ணுமோ அந்த உணவை, பூமி, தவிடு, உண்ணாக்கு, உளுந்து, இது என்னென்றால் எல்லோரும் சாப்பிட்டதற்கு பிறகு, அது மாடுகள்லாம் சாப்பிட்டதற்கு பிறகு அதிலே பாத்திரத்திலே மீண்டு போய் இருக்கக்கூடிய அந்த உணவை இவர் சாப்பிட்டார். எப்படி சாப்பிட்றாராம்? அமிர்தத்தை போல் சாப்பிட்டார். இதெல்லாம் இவருடைய நிலை, இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை. நமக்கு என்ன செய்தி சொல்ல வருகிறார்? அதுதான் ரொம்ப ஒரு ஞானியினுடைய லட்சணத்தை பற்றி ரிஷபதேவர் சொல்லிட்டு போனார்.
அதை இங்கே பரதன் வாழ்ந்து காட்டக்கூடிய காட்சியை பிறப்புக்கும் இறப்புக்கும் மூல காரணம் அறியாமைதான். இந்த அறியாமையினுடைய மற்ற விஷயங்கள் தான் பிறப்பு இறப்பு என்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வாசனைகள், நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள், ஆயுள், போகம், இதெல்லாம் அதிலிருந்து வரக்கூடிய. இறைவனை உணர வேண்டும், இறைவனை அடைய வேண்டும் என்று ஒவ்வொரு ஜீவனும் ஆசைப்படுகிறார். பிறந்த ஒவ்வொரு ஜீவனும். காரணம், நம்ம எல்லோரும் அங்கிருந்து தான் வந்திருக்கிறோம். அதனால் அங்கதான் போக வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். ஆனால் நம்மை அங்கே போக விடாமல் செய்யக்கூடியது இந்த 3 வாசனை. தேக வாசனா, லோக வாசனா, சாஸ்திர வாசனா. இந்த 3 வாசனைகளும் தான் நம்மை இறைவனை நோக்கி போக விடாமல் செய்கிறது. அதிகமாக பிரயத்தனப்பட்டு, ரொம்ப ரொம்ப கடினமாக பிரயத்தனப்பட்டு தேக வாசனையிலிருந்து மேலே வருகிறோம் என்று லோக வாசனையிலே போய் மாட்டிக்கிறோம். ஒருவேளை லோக வாசனையிலே போய் நான் ரொம்ப பிரயத்தனப்பட்டு அதிலிருந்து வெளியிலே வருகிறேன் என்றால் சாஸ்திர வாசனையிலே போய் மாட்டேன். அதையும் நான் கடினமாக முயற்சி எடுத்து சாஸ்திர வாசனையிலே விடலாம் என்று சொன்னால் அவ்வளவு சுலபத்திலே நம்மால் சாஸ்திர வாசனைகளை விட முடியவில்லை. காரணம் என்னென்றால், இருக்கக்கூடிய வாசனைகளிலேயே ரொம்ப 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 மோகத்தை கொடுக்கக்கூடிய வாசனை சாஸ்திர வாசனை. அதனால்தான் இந்த 3 வாசனைகளையும் கடந்து இருக்க ஆசைப்படுகிறார் பரதன். நீங்க பாருங்க, இந்த 3 வாசனைகள் நமக்கு மீண்டும் மீண்டும் பிறவியை குறிக்கிறது. சாத்வீக வாசனையாக இருந்தது என்றால் தேவலோகத்தில் போய் பிறக்கிறோம், இன்பங்கள் அதிகமான லோகத்தில் போய் பிறக்கிறோம். தேக வாசனை என்று சொன்னால் மிருகங்களுடைய லோகத்திலே போய் பிறக்கிறோம். லோக வாசனை என்று சொன்னால் மனுஷ லோகத்திலே வந்து பிறக்கிறோம். இது எங்கேயோ தேவலோகம், மிருகலோகம், மனுஷலோகம் எங்கேயோ இருக்கு நினைத்துக் கொள்ள வேண்டாம். அது நம்முடைய வாழ்க்கை முறைதான். மிருகமாக வாழ்கிறோம், சிறு நேரம் லோக வாசனையுடன் வாழ்கிறோம், மனித மிருகமாக வாழ்கிறோம், பிறகு மனிதனாக வாழ ஆசைப்படுகிறோம் தேவலோகத்திலே. இந்த 3லுமேயே நம்முடைய வாழ்க்கை கடந்து விடுகிறது. அப்புறம் எங்கிருந்து நான் பிரம்மனை நினைக்கிறேன்? அதனால்தான் சாஸ்திரத்தை கற்க வேண்டும் என்று உபநயனம் செய்து வைத்தால் சாஸ்திர வாசனை எனக்கு வேண்டாம். சரி, லோக வாசனையாவது இருக்கிறதா? உறவுகளோடாவது இருக்கிறாரா? உலகத்தினுடைய விஷயங்களின்பால ஈர்ப்பு இருக்கிறதா? அதுவும் இல்லை. தேக வாசனை இருக்கிறதா என்றால் தேகத்தை போட்டு வறுத்தெடுக்கிறார். என்றால் தேகத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்து விட்டு மற்றபடி தேகத்தை அதனுடைய போக்கிலேயே விட்டு விடுகிறார். இது இப்பொழுது சாத்தியமாகும். வெறுப்பு வந்து சாத்தியமாகுமா என்றால் ஆகும். ஏன்னா நமக்கு பல நேரத்துல வெறுப்பின் காரணத்தினாலே உடலை போட்டு வருத்தது. அதுதான் பெரிய தபஸ்ன்னு நினைச்சுக்கோம். உண்ணாமல் இருப்பது, உறங்காமல் இருப்பது, உடம்பை போட்டு வறுத்தெடுப்பது, நடைப்பயணம் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு பாத யாத்திரை போறேன்னு வெயில்ல போவது,
வியாதி வந்தால் மருந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவது, இதெல்லாம் வெறுப்பின் காரணத்தினாலே வரக்கூடிய செயல்பாடுகள். அது நமக்கு ஒரு காலத்திலையும் எந்த நன்மையும் கொடுக்காது. லோக வாசனை நிறைவேறவில்லை என்று சொன்னால் அதிலையும் வெறுப்பை காட்டுவோம். இப்படி 3 இடத்திலும் கவனமாக இருந்தால் பரதனை போல, ஏன்னா ஒரு முறை அவருக்கு அந்த பிறவி கிடைத்ததனாலே இனிமேல் எவ்வகையிலும் நான் எந்த பொருளோடும் சங்கம் வைக்கப் போவதில்லை. அது என்ன எவ்வளவு உயர்வானதாக இருந்தாலும். என்ன ஏன் அவ்வாறு இருக்கிறார்? நாம் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அடிப்படையாக என்ன ஞானம் தேவை? ஆழ்ந்து நாம் சிந்தித்தோமே ஆனால் அது தேக வாசனையாக இருந்தாலும் சரி, லோக வாசனையாக இருந்தாலும் சரி, சாஸ்திர வாசனைகளாக இருந்தாலும் சரி, என்னவென அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் இருக்கு அல்லவா, விளைவு. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய விளைவு கடைசியில் நமக்கு என்ன வேணும்? சந்தோஷம், மன நிறைவு, திருப்தி. இதுதானே அதனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்கிறோம். புரியாத விஷயமானது ஒருவரால் சரியாக விளக்கப்பட்டு நமக்கு அது விளங்கி விடுகிறது அப்படின்னு சொன்னா அது சாஸ்திர வாசனம். இப்ப நமக்கு ஏற்படக்கூடிய விளைவு என்ன? அதுல ஒரு சந்தோஷம். தெளிவு இல்லாத தன்மையிலிருந்து மனம் சந்தோஷம். இப்ப இந்த சந்தோஷம் என்பது புதிதாக உற்பத்தி ஆனதா என்றால் இல்லை. யாரோ நமக்கு ஏற்படுத்தியதா என்றால் இல்லை. எங்கிருந்தோ அது வந்ததா என்றால் இல்லை. ஒருவேளை அந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னா அது போயிடும். ஒரு விஷயம் எனக்கு ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் என்னை விட்டு போயாக வேண்டும். தோன்றியவை அழிந்தாக வேண்டும், அழிந்தவை தோன்றியாக வேண்டும். இது விதி. எனக்கு ஒரு ஆனந்தம் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னா அந்த ஆனந்தம் அழிந்தாக வேண்டும், காலத்தின் கட்டாயம். எனக்கு ஒரு துன்பம் ஏற்படுத்தப்படுகின்றது என்றால் துன்பம் அழிந்தாக வேண்டும், காலத்தின் கட்டாயம். ஆனால் எனக்கு இங்கே சாஸ்திரத்தின் துணை கொண்டு ஒரு ஆனந்தம் ஏற்படுகின்றது என்றால் அந்த ஆனந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆனந்தம் அல்ல, அது நம்முடைய சொல். அதை நான் அனுபவிக்க விடாமல் செய்தது இந்த அறியாமை. அப்ப அறியாமை நீங்கின உடனேயே உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் தெரிய வருகிறது. அதே போலதான் லோக வாசனா, உலகத்திலிருந்து ஏற்படக்கூடிய அனுபவங்களுக்கு அல்லவா பார்த்தல், கேட்டல், நுகருதல், இந்த மாதிரி எதனின் மூலமாக நமக்கு அனுபவங்கள் வருகிறதோ அவை அத்தனையுமே நம்மிடத்திலே ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்துவதாக நினைக்கிறோம். இல்லை, மற்றவர்கள் ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள், நான் ஆனந்தத்தை அனுபவிக்காமல் இருக்கிறேன் நினைக்கிறோம். இல்லை, நமக்காக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்காக இருந்தாலும் சரி, லோகத்திலிருந்து ஒரு வாசனை, ஒரு ஆனந்தம் வருகின்றது என்றால் அந்த வாசனை நம்மிடத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஆனந்தம். லோக வாசனை. அப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த வாசனையானது நீக்கப்பட்டது என்றால் மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் ஸ்புரணம் வெளிப்படுகிறது.
இந்த அறிவு பரதனுக்கு இருக்கிறதுனால எதை அனுபவித்தாலும் கடைசியிலே ஆனந்தத்துக்கு தான் வரப்போகிறார்கள். நான் அந்த ஆனந்தத்தினுடைய சொரூபம் என்று அறிந்து கொண்டு அதிலேயே நான் இருக்கும்போது வெளியிலிருந்து வரக்கூடிய இன்பமோ துன்பமோ என்னை எப்படி பாதிக்க முடியும்? என்னிடத்திலிருந்து ஒன்று போனாலும் எனக்கு குறைவு இல்லை, என்னிடத்திலே ஒன்று வந்து சேர்ந்தாலும் எனக்கு ஆனந்தம் இல்லை. காரணம், என்னுடைய ஆனந்தம் என்கிட்ட இருக்கு. நான் ஆனந்தத்தினுடைய குழந்தை என்று தெரிந்து கொண்டு விட்டார். அமிர்தஸ்ய புத்திராஹா, உபனிஷதம் சொல்லுகிறது. அமிர்தஸ்ய புத்திராஹா, மரணம் இல்லாத குழந்தைகளே. அமிர்தஸ்ய, மரணம் இல்லாத குழந்தைகள். மிருத்தம் என்றால் ஆனந்தம், அமிர்தம் என்றால் ஆனந்தம். மிருத்தம் என்றால் சாவு, துக்கம். அமிர்தம் என்றால் ஆனந்தம். ஆனந்தத்தினுடைய குழந்தைகளேன்னு கூப்பிடுகிறது சாஸ்திரம். இந்த ஞானம்தான் நம்முடைய உண்மையான ஸ்தானம். நாம் அடைய வேண்டிய ஸ்தானம் எது? இந்த ஆனந்தம் என்கின்ற ஸ்தானத்தை தான். அதை அடைவதற்குத்தான் இந்த உலகத்துல வந்திருக்கோம். ஆனா நாம என்ன பண்றோம்? அறியாமையினால இந்த 3 வாசனைகளை அதிகமா சேர்த்துக்கிறோம், அல்லது இந்த 3 வாசனைகளை ஏதாவது ஒரு வாசனையை அதிகப்படுத்துகிறோம். இங்கே பரதன் எந்த வாசனைகளையும் சேர்த்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை. எந்த வாசனை, அது லோக வாசனையா இருந்தாலும் சரி, தேக வாசனையா இருந்தாலும், சாஸ்திர வாசனையா இருந்தாலும் சரி, எந்த வாசனைகளையும் சேர்த்து. அப்போ எப்படி இருக்க முடியும்? அப்போ ஒரே ஒன்று மட்டும்தான், தன்னில் தான் ரமித்துக் கொண்டிருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இப்ப நம்மள்கிட்ட வரும், நாம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த 3 வாசனைகளோடும் அபிமானம் வைக்கக்கூடிய அகங்காரி இருக்கான அல்லவா, இந்த 3 வாசனைகளோடும் எப்பொழுதுமே பிரயாணம் செய்யக்கூடிய இந்த அகங்காரி, அந்த அகங்காரியை இந்த 3 வாசனைகளிலிருந்தும் பிரித்து எடுக்கணும். இந்த 3 வாசனைகளிலிருந்தும் பிரித்து எடுத்தல் என்கின்ற அந்த முதல் காரியத்துக்கு பெயர் தான் பக்தின்னு பெயர். நம்ம பக்தினா ஏதோ ஒன்றை புதிதா செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். பக்தியினுடைய அடிப்படையான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த 3 வாசனைகளிடத்திலும் அபிமானம் வைத்திருக்கக்கூடிய அகங்காரியை. என்ன நீங்க பாருங்கள், இந்த 3 வாசனைகளிடத்திலும் அகங்காரம் வைக்கும் போது அந்த அகங்காரியாகவே நாம் ஆகிவிடுகிறோம், அந்த அபிமானியாகவே நாம் ஆகிவிடுகிறோம். அதனால்தான் நமக்கு அந்த அபிமானத்தினுடைய வெளிப்பாடு, அதை பற்றியே நம்முடைய சிந்தனையானது வந்து கொண்டிருக்கிறது. தேக வாசனை அப்படின்னு சொல்லிட்டா உடனே நமக்கு அதை பற்றின சிந்தனை எல்லாம் ஆரம்பமாயிடும். நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண், நான் இந்த குலத்திலே பிறந்தவன், நான் இந்த தொழில் செய்யக்கூடியவன், எனக்கு இந்த மாதிரியான உறவுகள் எல்லாம் இருக்கிறது, எனக்கு இத்தனை வயதாகிவிட்டது, எனக்கு இன்னென்ன வியாதிகள் வந்து விட்டது, எனக்கு இன்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. அங்க தர்மங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். குல தர்மம், ஜாதி தர்மம்,
இதெல்லாம் அதில் வர ஆரம்பிச்சு. எப்பொழுது தேகம் நான், இப்போ பரதனுக்கு அந்த தேகம் நான்கிற அபிமானம் இல்லாதனால எந்த கர்மத்தையும் தான் செய்ய தயாராக இல்லை. மற்றவர்கள் தன்னை கர்மத்திலே ஈடுபடுத்தினாள் என்றால் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். சரீரமானது பிராரப்த கர்மம் இருக்கின்ற வரைக்கும் இருந்தாக வேண்டும். அது ஏதோ ஒரு கர்மத்தை செய்கிறது. நானாக எந்த கர்மத்திலும் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டேன். இந்த சரீரமானது ஏதோ ஒரு வேலை செய்கிறது. மற்றவர்கள் என்னை நிர்பந்தப்படுத்துகிறார்கள், செய்துவிட்டு சரீரம் செய்துவிட்டு போகட்டும். எனக்கும் அந்த செயல்பாட்டிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. நம்மால் சொல்ல முடியுமா? நமக்கு அந்த அறிவு இருக்கிறதா? நான் செய்கிறேன், எனக்காக செய்கிறேன், என் பொருட்டு தான் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்காக செய்கிறேன், அவர்களுக்காக செய்கிறேன், இவர்களுக்காக செய்கிறேன். அப்ப இன்னும் நான் என்ன பண்ணுகிறேன் என்றால் வாசனைகளை அதிகப்படுத்திக் கொண்டே போகிறேன். அதிலிருந்து வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் இந்த அகங்காரியை பாதிக்கிறது. நான் இவ்வளவு காரியம் செய்தேனே, எனக்கு எந்த மரியாதையும் இல்லை. என்னை எல்லோரும் மதிக்கிறார்கள், அதற்காக இன்னும் நிறைய காரியத்தை செய்கிறேன். என்னை எல்லோரும் அவமதிக்கிறார்கள், ஆகையினாலே நான் இந்த காரியத்தை எல்லாம் செய்ய மாட்டேன். கர்மத்திடத்திலும் விருப்பு வந்து விடுகிறது. பலனிடத்திலும் விருப்பு வந்து விடுகிறது. யாருக்காக செய்கிறோம் என்று நினைக்கிறோமோ அவர்களிடத்திலும் இவர்களுக்கு செய்யப்பட வேண்டும், இவர்களுக்கு விளக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த விருப்பு வந்து விடுகிறது. இந்தந்த கர்மங்கள் எல்லாம் உயர்ந்த கர்மங்கள், இந்தந்த கர்மங்கள் எல்லாம் தாழ்ந்த கர்மங்கள், அதுல வேற நமக்கு விருப்பு வந்து விடுகிறது. இவர்கள் எல்லாம் உறவினர்கள், இவர்கள் எல்லாம் சத்துருக்கள். இதெல்லாம் தேகத்தை அடிப்படையாக. எப்பொழுது தேகத்தை அடிப்படையாக கொண்டு அபிமானங்கள் நீக்கப்பட்டு கர்மம் செய்யப்படுகிறதோ, வரதன் ரொம்ப கவனமா இருக்கார். எக்காரணத்தை கொண்டும் நான் வாசனைகளை எக்காரணத்தை கொண்டும் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. இப்போ நமக்கு அது வேண்டும் என்று சொன்னால் தேகத்தின்பால் எப்பொழுதெல்லாம் அபிமானம் வருகிறது, அப்பொழுதெல்லாம் அதை நான் மாற்றுதல், அந்த எண்ணத்தை மாற்றி, அந்த அபிமானத்தை மாற்றி, அந்த அகங்காரியை கொண்டு போய் இறைவனிடத்திலே வைத்தல் என்பதுதான் முக்கியமான வேலை. அதை நாம் செய்ய ஆரம்பித்தால் ஒவ்வொரு நிமிடமும் அந்த மாதிரி நாம் செய்ய ஆரம்பித்தோம் என்றால் தேக வாசனையிலிருந்து சுலபமாக நம்மால் வர முடியும். உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். சபரிமலைக்கு போகக்கூடிய மக்கள் காலில் பாத ரக்ஷை கூட போட்டுக்கொள்ளாமல் நடக்கிறார். கரடு மூடான பாதைகளை நடக்கிறார். இப்போ காலில் அங்க இருக்கக்கூடிய ஆணியோ முள்ளோ கல்லோ சரல்களோ அதுதான் நடந்து போயாகும். அந்த அந்த அதுல கொண்டு போய் நம்முடைய காலை வைக்கும் போது நம்முடைய கால்களை பதம் பார்க்க. இப்போ இந்த தேகத்தை சுமந்து கொண்டுதான் இறைவனை நோக்கி போயாகும். இப்போ இந்த தேகம் கஷ்டப்படுகிறது. அந்த மாதிரி கஷ்டப்படும் போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே மருந்து இறைவனுடைய நாமம்.
அகங்காரத்தை தேகத்திலிருந்து எடுத்து, தேக வாசனையிலிருந்து எடுத்து அகங்காரத்தை இறைவனின்பால் இருக்கிறார். அப்போ அவர்கள் இறைவனுடைய நாமத்தை சொல்லும் போது அகங்காரமானது புறந்தள்ளப்படுகிறது, தேக வாசனை புறந்தள்ளப்படுகிறது. முன்னேறி போகிறார். ஒருவேளை தேகத்தின்பால் அபிமானம் வந்துவிட்டது என்றால் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டோம். என்னால முடியாது, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். இது யாத்திரைக்கு மட்டும்தானா என்றால் இல்லை, வாழ்க்கையில் அதே போல அன்றாடம் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை தேக அபிமானம் இல்லாமல் பார்த்து கொண்டார். அதற்கு பெயர் தான் பக்தின்னு பெயர். இந்த அகங்காரத்தை கொண்டு போய் இறைவனிடத்திலே தேகத்திடத்திலிருந்து பிரித்தெடுத்தல். எனக்கு தேக அபிமானம் எல்லாம் போகட்டும், அதன் பிறகு நான் இறைவனை தொழ வருகிறேன் என்றால் நடக்காது. தேக அபிமானம் அவ்வளவு சுலபத்திலே போகக்கூடியவை அல்ல. இப்ப திரும்ப 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 இந்த அபிமானத்தை எடுத்துக்கொண்டு போய் இறைவனிடத்தில், அதுக்கு பேர் தான் பக்தி. பக்தினா நாம இறைவனோட ஒன்றக்கூடிய தன்மை. அதற்கு புறத்துல எந்த செயலும் தேவையில்லை, அகத்தை வைத்துக் கொண்டு இறைவனோட ஒன்று. தேக அபிமானம் ஒருவேளை ஆண்டாள் பிராட்டிக்கு இருந்திருந்தது என்றால் இறைவனுக்கு சூட்ட வேண்டிய மாலையை தன் கழுத்திலே போட்டுக்கொண்டு பார்த்திருக்கவே மாட்டார். தேக அபிமானமானது கண்ணப்ப நாயனாருக்கு இருந்திருந்தது என்றால் பன்றிக்கரியை தான் சுவைத்து பார்த்திருக்க மாட்டார். தன்னுடைய தலையிலே பகவானுக்கு சூட்ட வேண்டிய மலர்களை தன் தலையிலே வைத்துக் கொண்டிருக்க மாட்டார். பகவானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டிய ஜலத்தை தன்னுடைய வாயிலே எடுத்துக்கொண்டு வந்திருக்க மாட்டார். இந்த மூன்று விதமான வாசனைகள், தேக வாசனா லோக வாசனா, அந்த ரெண்டு வாசனைகளும் நீங்குவதற்கு எனக்கு இருக்கக்கூடிய உபாயம் இறைவனின்பால் பக்தியும் இறைவனிடத்திலே உபாசனையும். இந்த ரெண்டும் ரொம்ப 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 ஸ்திரமாக இருக்கிறது ஆரம்ப காலகட்டத்தில். இது ரெண்டும் ஸ்திரப்பட்டு எனக்கு இந்த ரெண்டு வாசனைகளும் குறைய ஆரம்பித்து விட்டது. இந்த ரெண்டு வாசனைகளின் மூலமாக வரக்கூடிய தாக்கங்கள் என்னிடத்திலே இல்லை, நான் அதிலிருந்து கொஞ்சம் விடுபட்டிருக்கிறேன் என்று நினைத்தால் சாஸ்திர வாசனைக்கு வரும். சாஸ்திர வாசனையை நான் விடுவதற்குத்தான் இது தியாசனம் என்பது. நம்ம அங்க முதல் படியில உட்கார்ந்துடக்கூடாது, ஸ்ரவணத்திலேயே உட்கார்ந்து விடக்கூடாது. நிதித்தியாசனம் என்றால் இப்போ பரதன் செய்யக்கூடிய உண்மையான நிதித்தியாசனம் அதே அறிவிலேயே இருக்கு, பரமாத்மாவுடைய சொரூப அறிவிலேயே இருந்து பழகுது. எல்லா காலத்திலும் தனியா ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் இருப்பதல்ல, எல்லா நிலைகளிலும் அதே அறிவுடன் இருந்து அவ்வாறு இருக்க முடிந்தது என்றால் பரதனுடைய வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கை முறையாகவும் மாறும். பரதன் வாழக்கூடிய வாழ்க்கையை நாமும் வாழலாம். ரொம்ப கடினமா இருக்கும் போல இருக்கிறதே, நம்முடைய மனம் நம்முடைய சொரூபத்திலேயே ஆனந்தமாக ரமிக்கக்கூடிய காட்சியை நாம் அனுபவிக்கலாம். ஏன் அனுபவிக்கலாம்டான்னா இந்த அகங்காரம் இங்க இருக்க மாட்டாங்க.
ஏன்னா எல்லாத்துக்கும் மூலம் இந்த அகங்காரி தான், வாசனையோட கூடிய அகங்காரம். அப்போ உலகத்திடத்திலிருந்து வரக்கூடிய அனுபவங்கள், தேகத்திலிருந்து வரக்கூடிய அனுபவங்கள், சாஸ்திரத்திடத்திலிருந்து வரக்கூடிய அனுபவங்கள் பரதனை எவ்வகையிலும் மோகிக்க வைக்கவில்லை, சோகம் அடையவும் வைக்கவில்லை. யோன கிருஷ்யதி ந துவேஷ்டி ந சோச்சதி ந காம்ஷதி சுபாசுப பரித்யாகி பக்திமான் சமே பிரியா. இதற்கு நடுவிலே இப்படி தன்னுடைய இந்த பிராமண குலத்திலே பிறந்தவர்கள் இவ்வளவு கொடூரங்கமான காரியத்தை செய்த போதும் கூட மனதிலே எந்த சலனமும் இல்லாமல் தன் சொரூபத்திலேயே இருந்து விடுகிறார். இதற்கு நடுவிலே இவர்கள் என்ன செய்கிறார்கள், விதவிதமான காரியத்திலே கொண்டு போய் அவரை போகிறார். வயல்வெளிகளிலே போய் மிருகங்கள் வந்து தானியங்களை எல்லாம் சாப்பிட்டு விடக்கூடாது என்பதற்காக இரவு நேரத்திலே பாதுகாப்பு போடுவார். அந்த வேலையெல்லாம் இவற்றை கொடுக்கிறார், அதையும் செய்கிறார். அவ்வாறு ஒரு முறை மேலே படுத்துக் கொண்டிருக்கிறார். ராஜா தனக்கு ஒரு நர பசு வேண்டும் பலியிடுவதற்கு என்று தன்னுடைய காவலாளிகளிடத்திலே சொல்ல, காட்டினுடைய தலைவன் இந்த உத்தரவை பிறப்பிக்கின்றான். அதை முன்னிட்டுக் கொண்டு நர பசுவை தேடி வருகிறார்கள் அங்க இருக்கக்கூடிய திருட கூட்டங்கள். எதற்காக இந்த செயல்பாடு? அவனுக்கு குழந்தை இல்லையாம், குழந்தை வேறு வேண்டுமா. ஆகையினாலே காளி தேவிக்கு ஒரு நரபசுவை, ஒரு மனிதனை பலியிட்டால் அதன் மூலமாக தனக்கு குழந்தை பாக்கியம். என்ன மூடத்தனமான காரியம் பாருங்க. தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்காக இன்னொரு ஜீவனை, இதுதான் அசுர சுபாவம். தான் சந்தோஷமாக இருப்பதற்காக இன்னொரு ஜீவனை வதைத்தல். இவர்கள் தேடிக்கொண்டு வருகிறார்கள். வயல்வெளியிலே மிருகங்களுடைய தொந்தரவு இருக்கிறது, ஆயினாலே பாதுகாக்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய பரதனை பார்க்கிறார். அவனை பிடித்து கைகளை கட்டிக்கொண்டு விளக்கின் வெளிச்சத்திலே பார்க்கிறார்கள். இவனுக்கு உடம்புல எந்த வகையிலும் குறைபாடுகள் இல்லை. என்ன பலி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் குறைபாடு இருக்கக்கூடாது. குறைபாடு இல்லாத நல்ல ஒரு நரனை பலி கொடுக்க. இவனை பார்க்கிறார்கள், அங்கத்துல எந்த ஹீனமும் அழைத்துக் கொண்டு போகிறார். தேவியினுடைய ஆலயத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்து விட்டார்கள். ராஜா முன்னிலையிலே இந்த மனிதனை, பரதனை நன்றாக குளிப்பாட்டி புத்தாடை உடுத்தி ஆபரணங்கள் எல்லாம் போட்டு சந்தனங்கள் பூசி நறுமணங்கள் பூசி நெற்றியிலே திலகம் இட்டு மாலை அணிவித்து நன்றாக அலங்காரம் செய்யும். நல்ல சாப்பாடும் கொடுக்கிறார். எதற்காக? இந்த பசுவை பலியிட வேண்டும் என்பதற்கு. என்ன மரியாதை! தூபம், தீபம், கற்பூரம், நைவேத்தியம் எல்லாம் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. இந்த காரியத்திற்காக நர்த்தனம் என்ன, ஆடல் பாடல் என்ன, சோத்திரங்கள் என்ன, வாத்தியங்கள் இசைப்பது என்ன, எல்லாம்.
இந்த இந்த மனிதனை அல்லது இந்த பரதனை காளி முன்னாடி உட்கார வைக்கும். இவனுடைய தலையை கொய்ய வேண்டும். அந்த ராஜா இவரை வைத்துக் கொண்டு நன்றாக மந்திரங்களை எல்லாம் ஜபித்து இவனை பலி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவராய் கையிலே பெரிய வாளை எடுத்து வெட்டலாம் என்று போய் அதன் பிறகு நடந்ததுதான் சேஷமான. பரதனோ தன்னை யார் ஹிம்சித்தாலும் திருப்பி ஹிம்சை கொடுக்காத ஒரு ஜீவன். ஒவ்வொரு லட்சணமா சொல்ற. தன்னை யார் ஹிம்சித்தாலும் ஹிம்சை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாதவர். ரொம்ப கஷ்டம். நமக்கு ஒருத்தர் ஹிம்சை கொடுக்கிறோம், நாம திருப்பி ஹிம்சை கொடுக்கிறோம். ஏன் ஹிம்சை கொடுக்கலன்னு கேட்டு ஹிம்சை கொடுக்கிறோம். ஹிம்சை கொடுத்தால் திருப்பி ஹிம்சை கொடுக்கும். ஆனால் பரதனோ தனக்கு ஹிம்சை கொடுக்கக்கூடியவர்களை கூட ஹிம்சிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் இல்லாதவர். நான் திரும்ப திரும்ப நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாம் ஒருவருக்கு ஹிம்சை கொடுக்கிறோம் என்றால் அது நமக்கு நாமே ஹிம்சைப்படுத்திக் கொள்கிறோம், வேற யாருக்கும் நாம் ஹிம்சை கொடுக்கவில்லை. இது ரொம்ப ஆழமா போகும். நாம் ஒருவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறோம் என்று சொன்னாலும் சரி, ஹிம்சையை கொடுக்கிறோம் என்று சொன்னாலும் சரி, அது நமக்காகவே நாம் செய்து கொள்கிறோமே தவிர மற்றவர்களுக்காக அல்ல. தன்னை ஹிம்சிக்கக்கூடிய மக்களை கூட ஹிம்சிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாதவர். என்ன காரணம்? எந்த ஜீவராசிகளிடத்திலும் பிரியமும் இல்லை, அப்பிரியமும் இல்லை. ஒரு ஜீவனிடத்திலே நமக்கு அப்பிரியம் இருந்தால் அந்த ஜீவன் நமக்கு ஹிம்சை கொடுக்கிறதுன்னு நினைக்கிறோம். ஒரு ஜீவனிடத்திலே நமக்கு பிரியம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஜீவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதுன்னு நினைக்கிறோம். பாருங்கள், எவ்வளவு வேடிக்கை பாருங்கள். ஒரு ஜீவன் நமக்கு பிரியமானதா இருந்ததுன்னா அவர் நமக்கு செய்வது எல்லாமே பிரியமா இருக்கு. நமக்கு சந்தோஷத்தான் கொடுக்கிறார், துக்கத்தெல்லாம் கொடுக்கல. ஒருவேளை நமக்கு அப்பிரியமானவர்களாக இருந்தால் நமக்கு நல்லதே செய்தாலும் அவர் நமக்கு கெடுதல் செய்கிறார்கள் நினைக்கிறோம். இவர் யாரிடத்திலும் பிரியமும் இல்லை, யாரிடத்திலும் அப்பிரியமும் இல்லை. பின் எப்படி இருக்காராம்? எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பு மட்டுமே உடையவராயிருக்கிறார். சர்வபூத ஹிதே ரதாஹா. எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பு மட்டுமே இருக்கிறது. இதுக்கு நேர் விரோதமாக இருக்கக்கூடியவர்கள் செல்வத்தின் திமிரின் காரணத்தினாலே தன மத ரஜஹா அப்படின்னு எழுதுறார். தனம் செல்வம், மதம்னா கர்வம். செல்வத்தின் பால் கொண்ட கர்வத்திலேயே மூழ்கி போனவர். ரஜோகுணமும் தமோகுணமும் மேலோங்கி இருக்கக்கூடிய ஜீவராசிகள் யாரு? இந்த திருடர்கள் கூட்டம், அசுரர்களுடைய கூட்டம். இவர்களுக்கு இயற்கையாகவே தன்னுடைய சந்தோஷத்திற்காக இவர்கள் யார் தனக்கு கீழே இருக்கிறார்களோ அல்லது யார் இறைவனை நோக்கி போகிறார்களோ அப்பேற்பட்ட ஜீவராசிகளை துன்புறுத்துதல் என்பது இவர்களுடைய இயற்கை சுபாவமாக இருக்கிறது.
எழுதுறார். பகவத் கலா வீரகுலம். பகவானுடைய சொரூபத்தை விரும்பக்கூடியவர்கள், அப்பேற்பட்ட பக்தர்களுடைய குலத்தை இவர்களுக்கு என்ன வேண்டும்? அல்ல, அவர்களை துன்புறுத்தல் என்பது இவர்களுடைய இயல்பாக இருக்கிறது. அதனால்தான் நீங்க அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நீங்க பாருங்களேன், மிருகங்களை கூட பாருங்கள், சாத்வீகமான மிருகங்களைத்தான் வேட்டையாடுகிறார். பலகீனமான தன்மை படை, பலம் பொருந்திய மிருகம் சொல்லக்கூடிய மிருகங்கள், பலம் எல்லாம் இருந்தும் சாத்வீகமாக இருக்கக்கூடிய மிருகத்தை வேட்டையாடு. தனக்கு கீழே பலகீனமான மிருகங்களை தொடரவே இல்லை. ஆனால் தனக்கு மேலே இருக்கக்கூடிய பலம் பொருந்திய அதே நேரத்திலே சாத்வீகமான ஜீவன். அதே போல மனித மிருகங்களும் கூட தனக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை அடிமையாகவே வைத்திருக்கிறார்கள். தனக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் பலம் பொருந்திய மக்கள், ஆனால் சாத்வீகமான, அவர்களை எல்லா வகையிலும் துன்புறுத்துகிறார்கள். இது அவர்களுடைய எப்பொழுதுமே இஷ்டமானதாக இருக்கிறது, எப்பொழுதுமே அது பிரியமானதாக இருக்கிறது. ஹிம்சையை செய்வதையே தொழிலாக, இதுதான் இந்த திருடர்களுடைய சுபாவம். ஆனால் இங்க இதுக்கு நேர் விரோதமாக இருக்கக்கூடிய ஜடபரதர் பிரம்மத்தினுடைய சுரூபமாகவே இருக்கின்ற பரதர், சாக்ஷாத் பிரம்மபூதஸ்ய பிரம்மஹர்ஷி சுதஸ்ய நிர்வைரஸ்ய சர்வபூத சுகிருதா, இப்படி லட்சணங்கள் கொடுக்கிறார். பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய, பிரம்ம ரிஷியினுடைய புதல்வராக இருக்கக்கூடிய, ரிஷபதேவருடைய குழந்தை அல்லவா, பிரம்ம ரிஷியினுடைய குழந்தை அல்லவா, நிர்வைரை, எல்லா ஜீவராசிகளிடத்திலும் வெறுப்பு இல்லாதவராய், எல்லா பிராணிகளிடத்திலும் சர்வபூத சுகிருதா, எல்லா பிராணிகளிடத்திலும் அன்பு கொண்டவராய் இருக்கக்கூடிய, தன்னை ஹிம்சிக்கக்கூடிய மக்களுக்கும் ஹிம்சை செய்யக்கூடாது என்கின்ற எண்ணம் உடையவராய் அமைதியாக இருக்கார். தனக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கப் போகிறதே, தன்னுடைய கழுத்து வெட்டப்பட போகிறதே, என்னை நரபலி கொடுக்க போகிறார்களே, நான் இன்னும் சற்று நேரத்திலே அழியப் போகிறேனே, இது இயற்கை அழிவு அல்லவே, இது செயற்கை அழிவாக இருக்கிறதே, ஏதாவது ஒரு மனசுல கொஞ்சம் சலனம் வந்திருக்க வேண்டும் அல்லவா. இப்படி நான் இறந்து போனால் எனக்கு நற்கதி கிடைக்கப் போவது இல்லையே, ஏதாவது ஒரு சலனம் வந்திருக்கணும் என்றால் ஒரு விதமான சலனம் இல்லாமல் மனம் ரொம்ப 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 அமைதியாக. ஆனால் பரமாத்மாவுடைய பக்தனுக்கு ஒரு துன்பம் என்றால் பரமாத்மா சும்மா இருப்பது கிடையாது. உலகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாம், இறைவன் சும்மா இருப்பது. அதிலும் இங்கே சா தேவி, இதெல்லாம் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய தேவி, அவள் முன்னாடியே இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார், அவள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். பத்ரகாளி, பத்ரகாளியாக மாறிவிட்டாள். பத்ரகாளி, பத்ர என்றால் தூய்மை, நன்மையை கொடுக்கக்கூடிய, அநீதிகளை அழிக்கக்கூடியவளாக மாறினார்.
அந்த விக்கிரகத்திலிருந்தே தோன்றியவளாய் பிரம்ம தேஜசா, அவருடைய அந்த தேஜஸ், தாங்க முடியாத அந்த ஒளி பிளம்பானது விக்கிரகத்திலிருந்து வெளிப்படுகின்றது. தஹ்யமானேன வபுஷா சகசா உச்சசார, தாங்க முடியாத தகிக்கக்கூடிய உருவத்தை எடுத்துக்கொண்டு பத்ரகாளியானவள் அந்த திருடனுடைய தலைவனின் முன்னாடி வந்து நிற்கிறார். தன்னுடைய பக்தனுக்கு, தன்னுடைய குழந்தைக்கு ஒரு கஷ்டமா, இதை தன்னால் பொறுத்துக் கொள்ள முடியும், இதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் நீங்கள் பாருங்கள், எல்லா நிலையிலும் பாருங்கள், இறைவனுடைய அவதாரம் என்பது எப்பொழுது வருகின்றது என்றால் தன்னை நிந்திக்கும் நேரத்திலே வருவது இல்லை. தன்னுடைய செல்வங்களை சூறையாடும் போதும் இறைவன் வருவது இல்லை. இயற்கையை அழிக்கும் காலத்திலும் இறைவன் வருவது இல்லை. மக்களை எல்லாம் கஷ்டப்படுத்தும் காலத்திலும் இறைவன் வருவது இல்லை. மிருகங்களை எல்லாம் வேட்டையாடும் நேரத்திலும் இறைவன் வருவது இல்லை. எப்பதான் இறைவன் வருகிறான்? எப்பொழுதுதான் இறைவனுடைய அவதாரம் வருகிறது? தன்னுடைய பக்தனுக்கு ஒரு துன்பம் என்றால் இறைவனுடைய அவதாரம். என்ன காரணம்? பக்தன் வேறு, தான் வேறு அல்ல. பக்தன் தான் தான், தான் தான் பக்தன். அப்ப தன்னுடைய பக்தனுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும் நேரத்திலே இறைவன் அவதாரம் நிகழ்த்துகிறார். ஏன் பக்தனை காப்பாற்றணும்? அடுத்த கேள்வி. பக்தனை காப்பாற்றுவதன் மூலமாகத்தான் பகவான் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார், தன் வேதங்களை காப்பாற்றிக் கொள்கிறார், பக்தியை காப்பாற்றிக் கொள்கிறார், மோட்ச நெறியை காப்பாற்றிக் கொள்கிறார், யாகங்களை காப்பாற்றிக் கொள்கிறார், தர்ம நெறியை காப்பாற்றிக் கொள்கிறார். ஒரு பக்தன் இந்த உலகத்துக்கு வந்துவிட்டால் அதன் மூலமாக எவ்வளவு நன்மைகள் ஏற்படுகிறது. மீண்டும் எல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது. வேதங்கள் தழைத்தோங்குவதை பார்க்கிறோம், யாகங்கள் நடப்பதை பார்க்கிறோம், பூஜைகள் நடப்பதை பார்க்கிறோம், மக்கள் எல்லோரும் பக்தி பிரவாகமா வாழக்கூடிய வாழ்க்கையை பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்தன் வந்துட்டு அப்போ பக்தனை காப்பாற்றுதல் என்பது அனைத்தையும் காப்பாற்றுவது. வேற யாரையும் காப்பாற்ற வேண்டாம், பக்தனை மட்டும் காப்பாற்றணும். இதை உணர்ந்து கொண்ட மகாகாளி, பத்ரகாளி வீர ஆவேசம் கொண்டவளாய், தேஜோமயமானவளாய், இவர்கள் எல்லோரையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவளாய் வருகிறார். பீடத்திலிருந்து எழுந்து வந்தவள் இவர்கள் எல்லோருடைய தலையும் பெய்து விடுகிறார். தலைவனுடைய தலையிலிருந்து ஆரம்பித்து எல்லோருடைய தலையும் சூறையாடப்படுகிறது. அந்த ஆனந்தத்திலே கூத்தாடுகிறாளாம். சொல்லிட்டு சொல்றார் பாருங்கள், யார் மகான்களை ஹிம்சிக்கிறார்களோ அப்பேற்பட்டவர்களுக்கு அவர்களுக்கே அது ஹிம்சையாக மாறிப்போகிறது. மகான்களுக்கு செய்யக்கூடிய ஹிம்சை, மகான்கள் திருப்பி எந்த ஹிம்சையும் செய்வது இல்லை, மாறாக அவர்களுக்கே இந்த ஹிம்சையானது மாறிப்போகிறது.
ஏன் பத்ரகாளியானவள் பரதனை காக்க வந்தார்? சுக மகரிஷி பரீட்சித் மகாராஜா அவர் சொல்றார், தேக ஆத்யாத்ம பாவ சுத்ருடா கிருதயே விமுக்தா. முதல் லட்சணம் சொல்றார். ஏன் பரதனை காக்க? தேகத்தின்பால் தேக ஆத்மா, தேகம்தான் ஆத்மா, தேகம்தான் ஆத்மா என்று சொல்லக்கூடிய அந்த பாவம், எனது என்று சொல்லக்கூடிய அபிமானம், இதிலிருந்து யார் ஒருத்தன் விமுக்தா விடுபட்டு விட்டானோ, திருடமாக அந்த உறுதிப்பாடு இருக்கு அவருக்கு. யார் ஒருவருக்கு நான் எனது என்கின்ற எண்ணம் இல்லையோ, இதுல காரியத்திலும் கர்ணத்திலும் வாசனைகளும் வாசனை இடத்திலும் நான் எனது என்கின்ற எண்ணம் யார் ஒருவனுக்கு இல்லையோ, அதிலிருந்து யார் ஒருத்தன் முழுமையாக விடுபட்டு விட்டானோ, சர்வ சத்வ சுகிருத ஆத்மானம், எல்லா ஜீவராசிகளிடத்திலும் யார் ஒருவர் சுகிருத் நண்பனாக இருக்கிறாரோ, நிர்வைரானா, யார் ஒருவர் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் வைரி பாவம் இல்லாதவராய் இருக்கிறாரோ, அடுத்தது சாக்ஷாத் பகவதா அப்ரமத்தேனே, சாக்ஷாத் நேரடியாக பகவானால் அப்ரமத்தேனே, பிரமத்தா அப்ரமத்தா, பிரமதா என்றால் கவனக்குறை, அப்ரமத்தா என்றால் கவனக்குறைவு இல்லாதவராய் ஜாக்கிரதையுடன் கூடியவராய், பகவானால் கவனக்குறைவு இல்லாமல் காலம் என்று சொல்லக்கூடிய சக்கராயுதம் ஏந்தி, சக்கராயுதத்தை கையிலே கொண்டு அந்தந்த வடிவங்களை காப்பாற்றக்கூடியவராய், அந்தந்த வடிவங்களை காப்பாற்றக்கூடியவராய், அப்பேற்பட்ட அந்த பரமாத்மாவிடத்திலே யார் ஒருத்தர் தன்னுடைய மனதை வைத்தாரோ அந்த பரதன். எப்படி இந்த மனதை வைக்கிறாராம்? பயமே இல்லாத தன்மை உடையவர். யாரிடத்திலே மனதை வைத்தால் நிர்பயம் ஏற்படுமோ அப்பேற்பட்ட பரமாத்மாவிடத்திலே பயம் இல்லாத மனோபாவத்துடன் கூடியவராய் சேவிக்கக்கூடிய பரதனை பாகவத பரமஹம்சானா உயர்ந்த பாகவதனை, உயர்ந்த பக்தனை, பரமாத்மாவுடைய பாதத்தை சேவிக்கக்கூடிய உயர்ந்த அந்த பரம பக்தனை பரமாத்மா காப்பாற்றாமல் இருப்பாரா என்று கேட்கிறார் சுக மகரிஷி பரீட்சித் மகாராஜாவிடம். அப்பேற்பட்ட பரம பாகவதன் ஸ்வ சிரச்சேதனே, தன்னுடைய தலையானது வெட்டப்பட போதும் கூட எது அசம்பிரமஹா ஏதத் மகத் அத்புதம் நவை, அவருடைய மனம் எப்பொழுதுமே ஆழ்ந்த பரமாத்மா சொரூபத்திலே இருந்த காரணத்தினாலே மனம் பேரமைதி கொண்டதாக இருக்கிறது. தலை வெட்டப்படும் போதும் கூட அவருடைய மனதிலே
எந்த சலனமும் இல்லாமல் இருந்தார். இந்த காட்சியை பார்க்கிறார் சுக மகரிஷி. பரீட்சித்துக்கு அதை விளக்கிறார். அங்கே விதுரர் மைத்ரேயர் 2 பேருக்கு சம்வாதம் நடக்கிறது. இப்படி எல்லோருக்கும் இடையிலே பாகவதம் நடந்து கொண்டிருக்கிறது. பரம பாகவதாக இருக்கக்கூடிய பரதனுக்கு மரணத்திலிருந்தும் விடுதலையானது கிடைக்கிறது. இறைவனுடைய அருளினாலே மரண பயமும் இல்லாதவராய் இருக்கிறார். என்ன நடந்தது? சாயங்காலம் பார்த்தோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः.